இந்த ஃப்ளைட்ல டிராவல் பண்றவங்களுக்கு வாயை திறந்து பேசுறதுக்கு கூட பெர்மிஷன் கிடையாது. ஏன்னா ஒரு குண்டூசி விழுற சத்தம் கேட்டாலும் கூட ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் அங்க வந்து சத்தம் போடுறவங்கள அப்படியே தூக்கிட்டு போயிடும். அப்போ இந்த சிச்சுவேஷனை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன் இந்த டைம்ல யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்கன்னு அவனோட காலை நாத்தம் பிடிச்ச ஷாக்ஸோட ஒரு லேடி முன்னாடி கொண்டு வைக்கிறான். அவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம மூச்சை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு அவனுக்கு விக்கல் வந்ததால சடனா அந்த மான்ஸ்டர் அவனையும் தூக்கிட்டு போயிருது. அப்போ அவன் பக்கத்துல இருந்த ஒரு பொண்ணு பயத்துல நடுங்கினாலும் அவளுக்கு பேச முடியாத காரணத்தால உயிரோட தப்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் இன்னொரு சீட்ல இருந்த ஒரு குழந்தை திடீர்னு அழ ஸ்டார்ட் பண்ணுது. அதை பார்த்து எல்லாரும் மரணம் பயத்துல இருந்த டைம்ல சடனா ஏர் ஹோஸ்டஸ் அங்க ஓடி வந்து அந்த குழந்தைய சமாதானப்படுத்துறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த ஒருத்தன் அவ இப்போ என்ன பெருசா பண்ணிட்டான்னு இப்போ அந்த குழந்தை அமைதியாச்சுன்னு கிசுக்கிறான். அவ்வளவுதான், அடுத்த செகண்டே அவனும் காலி. அதுக்கப்புறம் உயிர் பயத்துல அங்க இருந்தவங்க எல்லாரும் அப்படியே உறைஞ்சு போய் அசையாம இருக்காங்க. சரி, நம்ம பைலட் 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு பாக்குறப்ப பயத்துல அவங்க நல்லா படுத்து தூங்கிடுறாங்க. அப்போ அங்க வந்து ஏர் ஹோஸ்டஸ் அதை பார்த்து ஷாக் ஆகி அவங்களை எழுப்பி விடுவாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு பெட்ஷீட் போத்தி அவங்க தூங்குறத டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அமைதியா அங்க இருந்து போயிடுறாங்க. பைலட் 2 பேரும் நல்லா தூங்கிட்டதால அந்த ஃபிளைட் கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு நேரா ஒரு பெரிய பாலைவனத்துல போய் விழுந்து நொறுங்கிருது. அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் கூட யாருமே சத்தம் போடாம கடமை தவறாம அப்படியே அமைதியா செல்ல மாதிரி இருக்காங்க. அப்போ ஏர் ஹோஸ்டஸ் அங்க வந்து ஆக்சிடென்ட்ல அந்த மான்ஸ்டர் செத்து போயிருச்சுன்னு பேசஞ்சர்ஸ் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க சீட்ல இருந்து எழும்பி நிம்மதியா பெருமூச்சு விடுறாங்க. அப்போ அந்த மான்ஸ்டருக்கு பயந்து டாய்லெட்ல 3 நாளா ஒளிஞ்சிருந்த ஒருத்தன் ஒரு வழியா டாய்லெட்ல இருந்து வெளியே வர்றான். இதோட அடுத்த பாட்டுக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க.